ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் தான் நான் பண்ணியிருந்தேன். நான் அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி 2 முட்டையை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கடாய் இல்லை அப்படின்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுற கரண்டி கூட கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள கரண்டியாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு, மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேக வச்சுருக்க முட்டையை உரித்து அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த எல்லோ வெளியில் வந்துடுச்சு. அதை வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு மேலே இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் அதே போல் சால்ட்டு, மிளகாய் பொடி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப கருத்து போயிடும். ஸோ சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க பொறுமையாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த சைடும் வேகட்டும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி விடுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆம்லெட் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குனான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல்.